இந்த ஹவாரிஜ் என்ற வழிகட்ட கூட்டம் என்ன செய்தார்கள் என்றால், ஈமான் அமல், புரியுதா? ஒன்று உள்ளத்தால நம்பிக்கை கொள்வது, இரண்டாவது நம்முடைய உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. இப்போ இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஹவாரிஜ் என்ற இந்த மக்கள், ஒரு மனிதன் பெரும்பாவம் செய்து விட்டாலே அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவான். அவன் தௌபா செய்து இந்த பாவத்துக்காக வருந்தி மன்னிப்பு கேட்காமல் இறந்து விட்டால் அவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு போகவே மாட்டான், நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான், காஃபிர் ஆயிட்டான். ஒரு மனிதன் உதாரணத்துக்கு ஒரு பொய் சொல்லிட்டான்னா அவ்வளோதான், காஃபிர் ஆயிட்டான். திரும்ப களிமா சொல்லி அவன் முஸ்லீம் ஆகணும். அப்போ இந்த மக்கள் ஈமான எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாக்கினார்கள் என்றால், அமல்களிலே ஒரு மனிதன் ஒரு பெரும்பாவத்தை செய்தால் அந்த பெரும்பாவத்தின் காரணமாக அவன் ஈமானை விட்டு வெளியேறி விடுவான், குஃப்ரில் போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர்களும் சரியான முறையில் ஆதாரத்தை புரிந்து கொண்டார்களா என்றால் புரிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தை கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்கிறோம், அதனால் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக மட்டும் சொல்லுவோம். நமக்கு குரானையும் ஹதீஸையும் எடுத்து பார்த்தா எங்கேயுமே பெரும்பாவம் செய்தவர்களை அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர் என்று சொல்லலை. அவங்களுக்கு தண்டனைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மனிதன் குடித்து விட்டான், ஜினா செய்து விட்டான், திருடி விட்டான், அதுக்குரிய தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெரும்பாவம் செய்தவன் காஃபிராகி விட்டான் என்றால் அப்போ முர்த்ததாயிட்டான்னு அர்த்தமாக போயிடும். இப்போ ஒரு மனிதன் இஸ்லாமை விட்டு வெளியேறி முர்த்ததாகி விடுவானே, ஆனால் அவனுக்குரிய தண்டனை என்ன? அவனை கொல்வது. 3 நாள் அவகாசம் கொடுத்து தௌபா செய்ய சொல்லுவோம். அவன் தௌபா செய்யவில்லை என்றால் அவன் கொல்லப்படுவான். அப்போ உங்களுடைய சட்டம்படி இருக்குமே, ஆனால் ஜினா செய்தவர்கள், திருடியவர்கள், அது போன்று இட்டு கட்டியவர்கள், மது குடித்தவர்கள் எல்லாருக்கும் என்ன சட்டம் அல்லாஹ் சொல்லியிருப்பான்? ஒன்று அவங்கள தௌபா செய்ய சொல்லுங்க, இல்லைன்னா கொலை செஞ்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனால் எங்கேயுமே அப்படி இல்லை. ஒவ்வொரு பெரும்பாவத்தையும் சொல்லி அதுக்கு அந்த பெரும்பாவத்துக்குரிய தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவன் நாளை மறுமையில் நரகத்தில் தண்டிக்கப்படுவான். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குமோ அவர்களும் மறுமையில் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய இந்த கூற்று இருக்கிறது, ஒரு மனிதன் பெரும்பாவம் செய்துவிட்டால் அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான், இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவான், முழுமையாக காஃபிராகி விடுவான் என்ற இந்த கொள்கையை குர்ஆனும் ஏற்றுக்கொள்ளலை, ஹதீஸும் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அவர்கள் என்ன தப்பாக புரிஞ்சு கொண்டாங்க? ஈமான் என்பதை உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வதோடு சேர்த்து ஒவ்வொரு அமலையும் ஈமானில் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு அமலையும் ஈமானில் கொண்டு வந்து அந்த அமலை விடுவதாலும் அல்லது ஒரு பெரும்பாவத்தை விட்டு விலகி இருக்கணும் ஒரு மூமின், அந்த பெரும்பாவத்தை செய்து விடுவதாலும் ஈமானை விட்டு வெளியேறிடுவாங்க, நிரந்தரமாக வெளியேறிடுவாங்க. அவங்க தௌபா செய்து திரும்ப களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளார வரணும். அப்படி இல்லை, அந்த நிலையிலேயே அவங்க மௌத்தாயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு மனுஷர் ஈமான் கொண்டாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு, ஆனால் ஒரு பெரும்பாவத்தை அவர் வாழ்க்கையில் செஞ்சிட்டார். இந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கைப்படி இவர் சொர்க்கத்துக்கே போக மாட்டார், இவர் நிரந்தரமாக நரகத்துக்கு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுவும் எவ்வளோ பெரிய வழிகட்ட கொள்கை என்பதை நம்ம ஏற்கனவே படித்த பாடங்களிலிருந்தும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரியா? இந்த ஹவாரிஜிகளிலிருந்து பிறந்த ஒரு கூட்டம் தான் முஅ்தஸிலாங்கிற ஒரு கூட்டம். சரியா? இன்றைக்கு இந்த பிஜே போன்றவர்கள்லாம் இந்த முஅ்தஸிலாவுடைய சிந்தனை தான் நிறைய இருக்கும். இந்த முஅ்தஸிலாக்கள் யார் என்றால், அதிகமாக தத்துவத்துக்கு, லாஜிக், புரியுதா, அந்த தத்துவத்துக்கு, கிரேக்க ஃபல்சஃபாவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, அதை படித்து விட்டு வந்து அதற்கு ஏற்ப கொள்கைகளை பேசக்கூடியவங்க. இவர்களுடைய கூற்று என்ன? இந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து முடிவில் பார்த்தா 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்காது, சும்மா சொல்கிறதுல. இவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு மனிதர் பெரும்பாவம் செய்து விட்டால் இஸ்லாமை விட்டு வெளியேறிடுவார், ஆனால் குஃப்ரில் போயிட மாட்டார், 2த்துக்கும் இடையில் இருப்பாராம். எப்படி? ஒரு மனிதர் பெரும்பாவம் செய்து விட்டால் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார், ஆனால் எங்கே உள்ளார போக மாட்டார், குஃப்ரில் போயிட மாட்டார், 2த்துக்கும் நடுவில் இருப்பார், 2த்துக்கும் நடுவில் இருப்பார். சரிப்பா, நடுவில் இருப்பார். மறுமையில் இவருடைய முடிவு என்னப்பா? தௌபா செஞ்சாமல் மூத்தாயிட்டார். மறுமையில் இவருடைய கதி என்ன? மறுமையில் நரகம் தாங்க நிரந்தரம் அப்படிங்கிறாங்க. அப்போ முடிவை கவனித்து பார்க்கும் பொழுது
ஹவாரிஜிகளுக்கும் இவங்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கா? ஹவாரிஜிகளும் பெரும்பாவம் செய்தவர்களை மறுமையில் அவங்க நிரந்தர நரகவாசினாங்க. நீங்களும் இவர்களை மறுமையில் நிரந்தர நரகவாசின்னு சொல்றீங்க. அப்ப இந்த உலகத்துடைய விஷயத்துல மட்டும்தான் நீங்க அவங்கள காஃபிர்னு சொல்லலை. புரியுதா? குஃபுருக்கும் ஈமானுக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. புரியுதா? அப்போ இந்த முஅத்தஸிலாக்கள் இவர்களுடைய இந்த செயல்களும் கொள்கைகளும் தவறான கொள்கை என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதா? சரி, அடுத்து ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க முர்ஜியான ஒரு கூட்டம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேரில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வழிகட்ட கூட்டம் யாரு? இந்த முர்ஜியாங்கிற கூட்டம். இவர்கள் உண்மையிலே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துக்கு முரண்பட்டவர்கள், அதிலிருந்து வெளியேறியவர்கள், அந்த கொள்கை உடையவர்கள் அல்ல. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த முர்ஜியா கொள்கையுடைய பரப்புகள் அதிகமாகி அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய மக்கள் மேலே இந்த கொள்கையுடைய தாக்கம் அதிகமாகி அந்த முர்ஜியாக்களுடைய கொள்கை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் மேலே பல விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. புரியுதா? அதே போல் இன்னொன்று ஒரு கூட்டம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தின் மேலே தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கூட்டம் ஜஹ்மியாங்கிற கூட்டம். புரியுதா? இந்த முர்ஜியாங்கிற கூட்டம் அமல்கள் விஷயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜஹ்மியா என்ற கூட்டம் அகீதா விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்ற அந்த கூட்டம் இருக்கின்றார்களே, அவர்கள் முர்ஜியாக்களிலிருந்தும் ஜஹ்மியாக்களிலிருந்தும் முஅத்தஸிலாக்களிலிருந்தும் அதுபோன்று ஹவாரிஜிகளிலிருந்தும், புரியுதா, முற்றிலும் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள், தனித்தவர்கள். புரியுதா? சரி, இப்போ இந்த முர்ஜியாக்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், முர்ஜியாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னோம் பாருங்க, ஈமான் என்றால் மாரிஃபத்து தான் சொல்லிட்டு, அந்த கொள்கையின் அடிப்படையில் இவங்களுடைய கொள்கை இருக்கும். அதோடு சேர்த்து அமல்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, ஈமான் கொண்டுட்டா, புரியுதா, அந்த ஈமான் கொண்டதற்கு பிறகு அமல் செய்யணும். ஆனால் அமலை விடுறதுனால ஈமானில் ஒரு பிரச்சனையும் வராது. பாவத்தை விட்டு விலகி இருக்கணும், ஆனால் பாவத்தை செய்கிறதுனால ஈமானில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த முர்ஜியாக்களை பொறுத்த வரைக்கும் ஈமானை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு விட்டு அமல்களுடைய விஷயத்தில் வரும்போது எப்படி சொல்கிறாங்க, அமல் இருக்கணும் தான், ஆனால் அமலை விடுறதுனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பாவத்தை விடணும் தான், ஆனால் பாவத்தை செய்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஈமானில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதுவும் தப்பான கொள்கை. எது? இந்த முர்ஜியாக்களுடைய கொள்கையும் தப்பான கொள்கை. ஜஹ்மியாக்களுடைய கொள்கை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது அக்கீதா சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எல்லாம் அவங்க மறுத்துருவாங்க. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்றால் அதை நம்ப மாட்டாங்க. அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது, அல்லாஹ்விற்கு அழகிய முகம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு அழகிய 2 கண்கள் இருக்கின்றன, இந்த மாதிரி வரக்கூடிய வசனங்கள் ஹதீஸுகள் எல்லாம் அவங்க மறுத்துவிட்டு அவர்கள் தத்துவத்தின் அடிப்படையில் அதற்கு சில கருத்துக்களை சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ நம்ம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கொள்கையை பார்ப்போம் பாருங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் இதில் நம்முடைய அறிஞர்களில் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மற்ற 3 இமாம்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இமாம் அபு ஹனீஃபாவும் எந்த ஜமாத்துடைய அறிஞர்கள் உள்ளவங்க? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய அறிஞர்கள் உள்ளவங்க தான். புரியுதுல? 4 இமாம்களும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அறிஞர்களில் உள்ளவர்கள் தான். ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் மற்ற 3 இமாம்களுக்கும் இடையில் சில கருத்து வேற்றுமை. அந்த கருத்து வேற்றுமை இருக்கிறது, உள்ளார கருத்து அடிப்படையில் டீப்பாக போய் பார்த்தா வார்த்தையில் தான் கருத்து வேற்றுமையை தவிர கருத்தில் கருத்து வேற்றுமை அல்ல. புரியுதா? சில பேர் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களுடைய இந்த கருத்து வேற்றுமையை வார்த்தையில் மட்டுமல்ல, கொள்கையிலையும் அர்த்தத்திலையும் கருத்திலையும் தான் கருத்து வேற்றுமைன்னு சொல்லி இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை ரொம்ப கடுமையாக சாடுவாங்க, ரொம்ப கடுமையாக அவர்களை திட்டுவார்கள். புரியுதா? அது ஒரு அறிவார்ந்த கல்வி சார்ந்த போக்கல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்? 4 இமாம்களில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க ஒரு பக்கம்னு சொன்னோம், மற்ற 3 பேர் இன்னொரு பக்கம்னு சொன்னோம்.
புரியுதா? இப்போ மற்ற 3 பேருன்னு சொல்லும் பொழுது ஹதீஸ்கலை அறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ்கலை அறிஞர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் வந்துடுவாங்க. யாரோட வந்துடுவாங்க? 3 இமாம்களோட. யார் யார் அவங்க? இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஇ, இமாம் அஹ்மத். ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள் எல்லாமே இந்த பக்கம் வந்துடுவாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களோட யார் இருப்பாங்கன்னு சொன்னால் அஹ்லுர் ராய் என்று சொல்லப்படும். அதாவது ஆராய்ச்சியாளர்கள், கியாஸ் உடையவர்கள் என்று சொல்லப்படும். சரியா? சரி, இப்போ இந்த 2 பேருக்கும் இடையில என்ன இஃப்திலாஃப், என்ன வித்தியாசம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. முதல்ல இந்த 3 இமாம்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். இந்த 3 இமாம்கள் என்ன சொல்றாங்க? நம்பிக்கையும் ஈமான், நல்லா கவனிங்க, நம்பிக்கையும் ஈமான், அமல்களும் ஈமான். நம்பிக்கையும் ஈமான், அமல்களும் ஈமான். நம்பிக்கையும் ஈமான் இருக்குல்ல, நம்பிக்கை கொள்றோமா இல்லையா? ஆமன்து பில்லாஹ் இக்ரார், நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? இந்த ஏற்றுக்கொள்ளுதல், உள்ளத்தால் அறிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல், அதுவும் ஈமான். சரியா? அதுக்கு பிறகு இஸ்லாம்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்கள் இருக்கின்றன அல்லவா, இந்த அமல்களும் ஈமான் அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆஹா இப்படி சொன்னா அப்போ ஏற்கனவே ஹவாரிஜிகள் அந்த அமலை விட்டா குஃப்ருல போயிடுவாங்கன்னு சொன்னாங்களே, அப்போ அந்த மாதிரி வந்துடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு கேள்வி வர்றதுனால தான் இமாம் அபு ஹனீஃபா, இப்போ பாருங்க இமாம் அபு ஹனீஃபா என்ன சொன்னாங்கன்னு. இமாம் அபு ஹனீஃபா என்ன சொன்னாங்க? ஈமான் என்பது உள்ளத்தால் ஒப்புக்கொள்வது, உள்ளத்தால் ஒப்புக்கொள்வது. அடுத்தது அமல்கள், இது தனி. அமல்களை ஈமான்ல கொண்டு வந்து சேர்க்கல. அப்போ அதனால தான் அமல்களில் ஏதாவது ஒன்றை விட்டு விடுவதாலேயோ அல்லது பெரும்பாவம் ஒன்றை செய்து விடுவதாலேயோ ஒரு முஃமின் காஃபிராகி விடுவதில்லை, அவரை நம்ம காஃபிர்னு சொல்றதில்லை. அப்போ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இமாம் அபு ஹனீஃபா சொல்றதை தான் மற்ற 3 இமாம்களுமே சொல்றாங்க. என்ன? இப்போ இந்த 3 இமாம்கள் ஈமான் என்பது உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை, மறுமை நாளை, நபிமார்களை, விதியை, மலக்குகளை, வேதங்களை இருக்கா, அதே போல எதையும் சொல்றாங்க, அமல்களையுங்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட அப்படிங்களாங்க அமல்களும் ஈமான்ல சேர்க்குறீங்களா? அப்போ ஒரு மனிதர் அமலை விட்டு அவரை காஃபிர்னு சொல்லுவீங்களா, அவரை நிரந்தர நரகவாசின்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க? இமாம் அபு ஹனீஃபா சொன்ன மாதிரி தான் சொல்றாங்க. இமாம் அபு ஹனீஃபா என்ன சொன்னாங்க? அமல்களை விடுவதால் காஃபிராக மாட்டார், அமல்களை விடுவதால் நிரந்தர நரகவாசியாக ஆகிவிட மாட்டாருங்கிறாங்க. அப்ப 2 பேருடைய அந்த முடிவு இருக்குதே, அது ஒரு இடத்துக்கு தான் போகுது. எந்த இடம் அது? ஹாரிஜாக்கள், முஅ்தஸிலாக்கள் சொன்னதுக்கு மாற்றமாக தான். பெரும்பாவம் செய்பவர்கள் அவர்கள் காஃபிர்கள் அல்ல, அமல்களில் ஏதாவது ஒன்றை ஒருவர் விட்டுவிட்டால் அவர் காஃபிராகி விட மாட்டார். அப்போ 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் முடிவு ஒன்றாக தான் இருக்குது. சரியா? ஆனால் சொல்லும் பொழுது 3 இமாம்கள் என்ன சொல்றாங்க? உள்ளத்தால் இக்ரார், ஏற்றுக்கொள்வது, ஒப்புக்கொள்வதும் ஈமான், உடல் உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய அமல்களும் ஈமான் என்று சொல்றாங்க. சரியா? இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது மட்டும்தான் ஈமானு, மற்றதெல்லாம் அமல் என்று தனியாக பிரிக்கிறாங்க. சரி, அப்படி பிரிக்கும்போது இந்த 3 இமாம்களுக்கும் இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் மத்தியில் கடைசியில் முடிவு வரும் பொழுது இந்த 3 இமாம்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ அமல் செய்யாதவங்களை நீங்கள் காஃபிர்னு சொல்லிடுவீங்களா, பெரும்பாவம் செய்தவர்களை நீங்கள் காஃபிர்னு சொல்லிடுவீங்களான்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இல்லை, நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், அவர் ஃபாசிக், பாவி, அவர் ஃபாசிக், பாவி. அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் அவருடைய சில நன்மைகளால் மன்னிக்கவும் செய்யலாம். அல்லாஹ் நரகத்தில் அவரை போட்டாலும் கண்டிப்பாக அவருடைய ஈமானை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு நாள் சொர்க்கத்திற்கு கொண்டு வருவான். புரிஞ்சுச்சா? விளங்குச்சிங்களா இல்லையா? இப்போ அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தையில் இப்படி ஒரு வித்தியாசம் இருந்தாலும் 2 பேருடைய கொள்கையும் ஒரே கொள்கை தான். இப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள்
அமலை ஈமானுக்குள்ளார கொண்டு வராததுனால அவர்கள் அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? கிடையாது. புரியுதா இல்லையா? ஏன் என்று கேட்டால், எந்தெந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கண்டிச்சிருக்கிறாங்களோ, அதுக்கு எத்தகைய வார்த்தைகளை கொண்டு கண்டிச்சிருக்கிறாங்களோ, புரியுதா, அந்த எல்லா கண்டிப்பையும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒத்துக்கொள்றாங்க. புரியுதா? அந்த பாவத்துக்கு அந்த தண்டனை, அந்த பாவத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை அது உண்மைதான். புரியுதா? எப்படி உதாரணமா நிறைய ஹதீஸுகள் இருக்குது. இப்போ உதாரணமா, யார் ஒரு மனிதர் அல்லாஹ் அல்லாதவரை கொண்டு சத்தியம் செய்து விடுவாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். யார் ஒரு மனிதர் ஜோசியக்காரர் சொல்வதை நம்புவாரோ அவர் முஹம்மதின் மீது இறக்கப்பட்டதை நிராகரித்து விட்டார் அப்படின்னு வருது. அப்போ அங்கே ஷிர்க்குங்கிற வார்த்தை வருது, குஃப்ருங்கிற வார்த்தை வருது. ஷிர்க்குங்கிற வார்த்தை வருது, குஃப்ருங்கிற வார்த்தை வருது. இப்போ இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? இதை நம்ம நேரடியாக ஷிர்க்கு குஃப்ருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்படி ஒரு மனிதர் செய்து விட்டார் என்றால் அவர் முர்த்தத் ஆயிட்டார்னு சொல்லணும். ஒரு மனிதர் ஜோசியக்கார்ட்ட போய் ஜோசியம் கேட்டுட்டாலே அவர் முர்த்தத் ஆயிட்டாருன்னு வரும். அப்போ முர்த்தத் ஆயிட்டா என்ன சட்டம் வரும்? அவரை கொலை செய்யணும்னு வரும். புரியுதா இல்லையா? ஆனால் நம்ம அதனால தான் குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடியதை சஹாபாக்களுடைய அமலோட சேர்த்து பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடியதை சஹாபாக்களுடைய அமலோட சேர்த்து பார்ப்போம். அப்போ சஹாபாக்களுடைய அமல்களில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்குது, பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். எங்கேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த எச்சரிக்கைகளை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டு அந்த செயலை செய்தவரை காஃபிரா போயிட்ட நீ திரும்ப களிமா சொல்லு அப்படி என்று செய்யலை. புரிஞ்சுச்சா? அப்போ அதனால இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இது ஒரு குஃப்ருக்கு அதாவது குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாவம். இது குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவம். இது குஃப்ர் அல்ல, ஆனால் இது குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவங்கிறதுனால இதையும் குஃப்ர்னு சொல்லப்பட்டுச்சு. உதாரணமாக, ஒரு மனுஷன் அவனை இன்னொரு மனுஷன் போட்டு அடியோன்னு அடிக்கிறான். ஏன்டா கொல்றன்னு கேட்குறோம். அவன் சொல்கிறான், நான் என்ன கொல்லவா செய்கிறேங்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்கிறேன், இப்படி அடிச்சுன்னா அவன் செத்து தாண்டா போயிடுவான் அப்படிங்கிறோம். அப்போ இப்படி போட்டு அடிக்கிறது எதுக்கு காரணமாயிடும்? அவன் சாவறதுக்கு காரணமாயிடுங்கிறதுனால இதை நம்ம ஏன்டா கொல்றேன்னு கேட்குறோம். அப்போ ஒரு விஷயத்துக்கு வழியாக இருக்கக்கூடியதையும் அந்த விஷயத்தை கொண்டே நம்ம வாசகம் சொல்கிறதுனால அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துகள் ஹதீஸுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? அப்போ இது குஃப்ரு தான், ஷிர்க்கு தான். என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ ஷிர்க்குக்கு கொண்டு போய் விட்டுடும், குஃப்ரில் கொண்டு போய் விட்டுடுன்னு எடுத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? இப்போ மற்ற 3 இமாம்கள் இருக்காங்களே, யாரு இவர்கள்? இந்த 3 இமாம்கள் என்ன சொல்லுவாங்க சொன்னால், வார்த்தையில் வித்தியாசம் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜோசியம் கேட்குறது குஃப்ரு தான், ஜோசியம் கேட்குறது குஃப்ரு தான், அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்கிறது குஃப்ரு தான். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதில் சொல்லப்பட்ட மாதிரி குஃப்ரு தான். ஆனால் வித்தியாசம் என்ன? குஃப்ரில் 2 குஃப்ர் இருக்குது. குஃப்ரில் 2 குஃப்ர் இருக்குது. ஒரு குஃப்ரு குஃப்ர் அக்பர், இன்னொரு குஃப்ர் குஃப்ர் அஸ்கர். ஒரு குஃப்ர் என்ன? குஃப்ர் அக்பர், பெரிய குஃப்ர். இரண்டாவது குஃப்ர் குஃப்ருன் அஸ்கர், சிறிய குஃப்ரு. இந்த பெரிய குஃப்ரு செய்கிறவர் தான் நிரந்தரமாக நரகத்துக்கு போயிடுவார். இந்த சின்ன குஃப்ர்கள் செய்கிறவங்க இருக்காங்களா இல்லையா, இவர்கள் நிரந்தர நரகவாசிகள் அல்ல. ஆனால் இது பெரும்பாவத்தை விட பயங்கரமான ஒரு பாவம். இது குஃப்ருன் அஸ்கர் என்பது பெரும்பாவத்தை விட பயங்கரமான ஒரு பாவம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், 1,00,000 பெரும்பாவத்தை விட ஒரு சிறிய குஃப்ர் என்பது பயங்கரமான ஒன்று. புரியுதா இல்லையா? அப்போ குஃப்ரை இவங்க பல வகையாக பிரிக்கிறாங்க. யாரு? இந்த 3 இமாம்கள். அதில் படித்தரம் இருக்குது. ஒன்று பெரிய குஃப்ர். அந்த பெரிய குஃப்ரில் தான் அல்லாவை நிராகரிக்கிறது, அல்லாவை ஏசுறது, மார்க்கத்தை நிராகரிக்கிறது, மறுமையை மறுக்கிறது, இதெல்லாம் அந்த பெரிய குஃப்ரில் வந்துடும். புரியுதா? அதுக்கு பிறகு அமல்கள் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குறித்தெல்லாம் எச்சரிக்கை செய்திருந்தார்களோ, புரியுதா, அதெல்லாம் எதில் வந்துடும்? சின்ன குஃப்ரில் வந்துடும்.
அப்போ சின்ன குஃப்ருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா பரவாயில்ல அப்படியா அர்த்தம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன அர்த்தம் அதுக்கு? பயங்கரமான ஒன்று அது. புரியுதுங்களா? ஏன் அதுக்கு சின்ன குஃப்ருன்னு சொல்றோம்? அந்த பெரிய குஃப்ரோட ஒப்பிடும்போது சின்ன குஃப்ருங்கிறோம். ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் என்ன? பெரிய குஃப்ரை செய்பவர் நிரந்தர நரகவாசி, அவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவர் தௌபா கேட்காமல் இறந்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாம் வீணா போயிடும். சின்ன குஃப்ரை பொறுத்த வரைக்கும் அவரிடத்துல அமல்கள் நிறைய இருக்குமே, ஆனால் அந்த அமல்களின் பொருட்டால் அல்லாஹு தஆலா இதை மன்னிக்கலாம். இல்லை இதுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டால் அவன் கண்டிப்பா தண்டனை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு அவன் மன்னிப்பான், மன்னித்து சொர்க்கத்தில் அவன் சேர்ப்பான். புரியுதுங்களா? அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்களுக்கும் மற்ற 3 இமாம்களுக்கும் இடையில வார்த்தையில தான் வித்தியாசமே தவிர மற்றபடி உள்ளார டீப்பா கருத்தை பார்க்க போனா அவங்களுக்கு இடையில எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. புரியுதா? அப்ப 2 இமாம்கள்ட்டையுமே அமல்களுக்கு உண்டான முக்கியத்துவம் என்பது அது கண்டிப்பா அதனுடைய இடத்துல இருக்குது.